வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா vs ஜிம்பாப்வே மோதும் முதல் T20 போட்டிக்கு இந்திய அணியின் பிளேயிங் 11 இப்படிதான் இருக்கும். புது மாற்றத்துடன் களமிறங்கும் இந்திய அணி. அதாவது ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ள இந்திய அணியானது 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்காங்க. T20 உலகக்கோப்பையை வென்ற பிறகு இந்திய அணி தற்போது ஜிம்பாப்வே செல்கிறாங்க. ஆனால் T20 உலகக்கோப்பையில் பங்கேற்ற எந்த ஒரு வீரரும் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை. இதுபோன்ற சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா ஆகிய 3 வீரர்களும் ஓய்வு பெற்று இருக்காங்க. இதனால் இந்த தொடர் இந்திய T20 அணியில் புதிய அத்தியாயமாகவும் பார்க்கப்படுது. சூப்மன் கில் தலைமையில் இந்திய அணி ஜிம்பாப்வேயில் விளையாட இருக்காங்க. இந்த நிலையில் தான் முதல் T20 போட்டியானது இன்றைய தினம் ஹரேரேவாவில் உள்ள மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்று மாலை 4:30 மணிக்கு துவங்க இருக்கு. இந்த போட்டியில் இந்தியாவின் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் என்பதை தற்போது பார்க்கலாம். தொடக்க வீரராக சூப்மன் கில் தான் களமிறங்க போறாரு. அவருக்கு ஜோடி யார் என்ற கேள்விதான் தற்போது எழுந்து இருக்கு. சாய் சுதர்சன் தொடக்க வீரராக இருப்பாரா, இல்லை என்றால் ருத்ராஜ் அவருக்கு ஜோடியாக இருப்பாரா என்ற கேள்விதான் இருக்கு. விராட் கோலி தற்போது ஓய்வு பெற்று உள்ளதால் ருத்ராஜ் நம்பர் 3வது இடத்திற்கு வர அதிக வாய்ப்புகளும் இருக்கு. 4வது வீரராக ராஜஸ்தான் அணியைச் சேர்ந்த ரியான் பராங்கிற்கு வாய்ப்பு கிடைக்கலாம். 5வது வீரராக அதிரடி நட்சத்திர வீரர் ரிங்கு சிங் இதில் தொடரில் களமிறங்க போறாரு. 6வது வீரராக துருவ் ஜுரேல் அல்லது ஜிதேஷ் சர்மா என 2 விக்கெட் கீப்பர்களில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். 7வது வீரராக அபிஷேக் சர்மா அல்லது வாஷிங்டன் சுந்தர் என இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். 8வது வீரராக சுழற்பந்து வீச்சாளர் ரவி பிஸ்னாய் விளையாடக்கூடும். இதனை அடுத்து 3 வேகப்பந்து வீச்சாளர்களும் இடம்பெறுவார்கள். இதில் கலீல் அகமது, ஆவேஸ் கான், தூசர் தேஷ்பாண்டே அல்லது முகேஷ்குமார் ஆகியோர் பிளேயிங் 11 இடம்பெற அதிக வாய்ப்புகளும் இருக்கு. 5 T20 போட்டிகள் இருப்பதால் பிளேயிங் 11 அடிக்கடி மாறக்கூடும். இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள அனைத்து வீரர்களுமே ஒரு போட்டிகளாவது நிச்சயம் விளையாடும் வகையில் பிளேயிங் 11 தேர்வு செய்யப்படும் என்றும் தெரிகிறது. அதன்படி இந்திய அணியின் பிளேயிங் 11இல் சூப்மன் கில், ருத்ராஜ், சாய் சுதர்சன், ரியான் பராங், ரிங்கு சிங், துருவ் ஜுரேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஸ்னாய், கலீல் அகமது, ஆவேஸ் கான், தூசர் தேஷ்பாண்டே ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். மேலும் இந்த பிளேயிங் 11 இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.